அதிபரை கர்த்தர் எழுப்ப போகிறார்னு ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்றார். நம்புறாங்க, எழும்பினா நல்லதுதான். ஆனா வசனத்தில் அப்படி யாரும் எழும்புவார்கள் என்று போடவே இல்லையே. கடைசி காலத்துல ஒரு ஆள் எழும்பி கர்த்தருடைய ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கிற ரட்சகர் இங்கிலாந்துல பிறப்பாரு, அமெரிக்கால பிறப்பாரு, இஸ்ரேல்ல பிறப்பாருன்னு எங்கேயுமே போடலையே. இனி வருகிற ஒரே ரட்சகர் உயிர்த்தெழுந்து போன கிறிஸ்து தான் திரும்ப வரணும். அப்ப சில ஜனங்களை காமிச்சு இயேசு மாதிரியே காமிப்பாங்க. வேதம் அதை சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ள வரும்போது நீங்கள் என்ன குணாதிசயத்தை வளர்த்து கொள்ளணும்னா, எல்லாவற்றையும் நம்பாமல், எது சொன்னாலுமே நம்பாதீங்க, நல்லது சொன்னாலுமே முதல்ல நம்பாதீங்க. அதை சோதித்து பார்த்து அது நன்மை என்று கண்டால் மாத்திரம் அதை பிடித்து கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் நம்பாமல் அவைகளை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. உணர்ச்சிவசப்பட்டுறாதீங்க. இயேசுதானே வர்றாருன்னு சொல்றாங்க. அது வந்தது இயேசுதானா? இங்க மத்திய 24 ஆண்டவர் சொன்னது அதுதானே சொன்னாரு. இயேசு அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் தான் சொல்லுவானா. கிறிஸ்து வனாந்திரத்தில் வந்து இருக்கிறாருன்னு சொல்லுவானா. இப்போ மறுபடியும் 40 நாள் உபவாசம் பண்றதுக்கு வனாந்திரத்தில் போயிருக்காரு, வாங்க நம்ம அப்படியே அவரை பார்த்துட்டு போயிடலான்னு கூடுவாங்களாம். விதவிதமா பேசுவாங்களாம். இன்றைக்கு பாருங்க, யூடியூப்ல என்னென்ன விதவிதமாய் பேசக்கூடியவர்கள், வசனத்துக்கு விரோதமாய், வசனத்தில் இல்லாத காரியங்கள், வசனத்தில் இல்லாத அனுபவங்கள் சொல்லுகிறவர்கள் எல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போ எதையும் நீங்கள் கேட்ட உடனே நம்பிராதீங்க. எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்களே, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறாங்களே, வீடியோ காட்சி இருக்குதே, நம்பாதீங்க. அதெல்லாம் உண்டாக்க முடியும். எதை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. அமர்ந்து, உடனே ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க, அமர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்டு இது உண்மைதானா என்று விசாரித்தறியுங்கள். முதல்ல கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நிதானியுங்கள். ஆண்டோடைய வசனத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்கே, இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதா? அது எப்படி இப்படி இடையில வர்றதுக்கு ஏதாவது தேவனுடைய திட்டத்தில் வழி இருக்க? இல்லை. அப்புறம் எப்படி அது வரும் என்று அவைகளை சோதித்து பாருங்கள். வசனத்துக்கு ஒத்து வராத எதையும் நம்பி விடாதீர்கள். அதுதான் வதந்தி, ஃபேக் நியூஸ், ரூமர். 2வது தீர்க்க தரிசனம் பாருங்க. இது 11வது தேதி அக்டோபர் மாதம் 2025 கர்த்தர் பேசின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த வார்த்தை கர்த்தர் பேசின போதும் நாங்கள் ஒரு குழுவாக கூட்டமாய்த்தான் ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, கர்த்தர் சொல்ல சொல்ல கூட்டத்தில் இருந்த தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களில் அநேகம் பேர் அதை காட்சிகளாகவும் கர்த்தருடைய வார்த்தை சத்தங்களாகவும் அவர்கள் கேட்டார்கள். அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டு, நல்ல சாட்சிகள் உண்டு.